இவ்விடமானது பாரிஸ் காடினோட். இந்த காத்திருப்பு லண்டன் செல்வதற்காக ஈரோ ஸ்டார் எடுத்து லண்டன் செல்ல இவர்கள் காத்திருக்கின்றார்கள். முதல் ஈரோ ஸ்டார் ஆரம்பமாவது காலை 7:09. ஆனால் இங்கே பாருங்கள் இவ்விடத்தை. வேகமாக நகர்ந்து செல்கின்ற மூவிங் லிஃப்ட் அது வேலை செய்யாது. படிகளிலே இயலாதவர்கள் எல்லாம் மிக மிக கஷ்டப்பட்டு கொண்டுதான் மேலே ஏறி வர வேண்டிய நிலைமை. இருப்பினும் அவர்கள் காத்திருக்கும் பொழுது 6:05 அங்கே வழி திறக்கப்படும். திறந்ததன் பின் ETA என்கின்ற பிரச்சனை ஆரம்பமாகும். இதுவரை காலமும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஐரோப்பா பாஸ்போர்ட் உள்ளவர்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன லண்டன் போகிறதுக்கு ஃப்ரீயாக போயிடுவோம். இது முடிஞ்சது இந்த கதை. பாருங்க மிகுதிகள். லண்டனுக்கு புறக்கூடிய கவனத்திற்கு ETA இது எடுக்க வேண்டும். இதாவது விசான்னு சொல்லலாம், அல்லது லண்டனுக்குள்ளே யூகேக்குள்ளே நுழைகிறதுக்கான அனுமதி இன்னும் பார்க்கலாம். இதுதான் நம்ம ETA. இதுக்குள்ள இந்த முத்திரை மாதிரி இருக்குது. இதுக்குள்ள போய் அந்த ETA விசா எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணணும். இவ்வளோ செய்தால் தான் அங்கே லேப்டாப் போர்டிங் கிடைக்கும். நீண்ட காலமாக இந்த ETA எடுக்க சொல்லிக் கொண்டிருந்தவை இப்போ அதை நடைமுறை படுத்தணும். நானும் கூட எடுக்காமல் தான் வந்துட்டேன். பல மணி நேரம் இதை நிரப்புறதுக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டது. நல்ல வேலை எனக்கு மகள் இருந்தபடியாக உடனடியாக அவைக்கு அனுப்பி ஒரு மாதிரி மெயிலுக்களால் ஏதோ விதமாக செய்து இது எடுத்தாச்சு. ஆனால் இதை நேரத்துக்கு செய்ய வேண்டும். சில பேர் நெப்பியல் நாங்கள் கவனக்குறைவுண்டு வந்த பிரெஞ்சுக்காரர் சைனீஸ்காரர் எல்லாருமே மாட்டுப்பட்டுட்டோம்.